வெல்கம் டு த சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் எப்பவும் போல். இது வந்து கீரை குழம்பு, பாலக்கீரையும் துவரம்பருப்பு போட்டு கீரை குழம்பு. இது எப்படி பண்ணேனாக்கா, துவரம்பருப்பு ஒரு கால் டம்ளர், அது கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூட வந்து கீரை, இந்த பாலக்கீரை அரிஞ்சு அது போட்டுட்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் 1, 2 தக்காளி, பூண்டு ஒரு 5-6 பல், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுட்டு, கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் தாளித்து கொட்டிட்டு நல்லா முத்தி வச்சு கடைஞ்சிட்டாக்கா சூப்பராக கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வாழைக்காய் வறுவல். இது வந்து மசாலா போட்ட வாழைக்காய் வறுவல். இதுக்கு வந்து வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 4 மிளகு, சீரகம், கொஞ்சம் வெங்காயம், சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் மிளகு. இதை நல்லா 1-2 நல்லா இது பண்ணிவிட்டு மிக்சியில், அதுக்கப்புறம் இந்த வாழைக்காவோட போட்டு பெசரிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கடுகு தாளித்து போட்டுற வேண்டியது தான் அந்த மசாலா வாழைக்காய். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணால் மசாலா வாழைக்காய் ரெடி. சூப்பராக கீரைக்கு. அதுக்கப்புறம் ரசம், தயிர். இதுதான் இன்றைய எங்கள் வீட்டு சமையல் மெனு. பிடிச்சிக்கோ நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சமையல் ஆரோக்கியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிறுகீரையை வந்து பாசிப்பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நீர் வந்து தாராளமாக போகும். இது வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறுகீரை அவ்வளோ நல்லது அந்த யூரினரி ப்ராப்ளத்துக்கு. இதுதான் இன்றைய மருத்துவ குறிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.